வெல்கம் டு Arusuvai. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ விநாயக சதுர்த்தி வருது. ஆவணி மாதத்தில் இந்த விநாயக சதுர்த்திக்கு ஏற்கனவே இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம், வீடியோவில் போட்டிருக்கோம். அதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியாக இன்றைக்கி எள்ளு கொழுக்கட்டையும் பருப்பு போட்ட கார கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பச்சரிசி முறுக்கரிசி 250 கிராம்ஸ் எடுத்து தண்ணியில் 1/2 hour ஊற வச்சுருக்கோம். 50 கிராம்ஸ் எள்ளு இந்த மாதிரி பூரணம் பண்ணுறதுக்காக எடுத்து நல்லா காய வச்சுருக்கோம். நம்ம எள்ளு எடுத்ததில் பாதி வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம், 25 கிராம்ஸு. 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது கார பூரணம் பண்ணுறதுக்காக 2 பச்சை மிளகா, 3 வத்த மிளகா எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். பருப்பு பூரணத்துக்கு என்னென்ன, கடலைப்பருப்பு 50 கிராம்ஸு, பருப்பு 50 கிராம்ஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு நைஸாக மாவாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதை தண்ணியாக நீர்க்க அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி தண்ணியாக நீர்க்க அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மாவை கலரிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன், பேன் வச்சுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை கொட்டி கலர். கைவிடாமல் கலரணும். இந்த பாருங்க, மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது. இப்போ 2 நிமிஷம் கலரினோடனே மாவு கெட்டியாகிடுச்சு. கெட்டியானவுடனே கொஞ்சம் கலரிட்டே இருங்க, 2 மினிட்ஸு. அப்போ தான் மாவு வேகும். இப்போ நல்லா வெந்த உடனே இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாவு ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் விட்டு. அதுக்குள்ளே நம்ம பூரணத்தை பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம எள்ளு பூரணத்துக்கு என்ன பண்ணோம், 50 கிராம் எள்ளு ஊற வச்சுருந்தோம் தண்ணியில். அதை என்ன பண்ணோன்னா, நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா அரிச்ச மாதிரி எடுத்து அதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ கல் இருக்குது. அதனால் தண்ணியை நல்லா அலம்பி எடுத்துக்கணும். அரிச்ச மாதிரி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி நல்ல துணியில் காய போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வாண்டியில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன், வாண்டில் வச்சுருக்கேன். இதில் எள்ளை போட்டு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இது பாருங்கள், படப்படன்னு வெடிக்குது. இந்த மாதிரி படப்படன்னு வெடிக்கும் போது நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்த எள்ளை மிக்சியில் போட்டிருக்கோம். இதை வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம், ஏலக்காய் அதிலேயே போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்திருக்கோம். இது இந்த மாதிரி இப்படி பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வருது. இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதை வச்சுக்கலாம். நம்ம இப்போ கார பூரணத்துக்கு பருப்பு ஊற வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போடுங்க. பச்சை மிளகாய், வத்த மிளகாய் எடுத்து வச்சது 2, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுருக்கோம், வாணலி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை விட்டுக்கலாம். கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம அரைச்சதை இப்போ போட்டுக்கலாம். இதில் போட்டு கலரிக்கலாம். இதில் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம். ஏன்னா நம்ம திருப்பியும் கொழுக்கட்டையை இதில் வேக்காட்டில் வச்சு எடுக்க போகிறோம். அதனால் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூர்ணம் கலர்னதை
காரப்பூரணத்தை இந்த மாதிரி இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இப்போ மாவு நல்லா பதமாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம். கையில் எண்ணெயை தொட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு இப்போ கொழக்கட்டை பண்ணலாம் நம்ம. நம்ம மாவு கலர்னது பாருங்கள், நல்ல ஒன்றுமே கெட்டி தட்டாமல் கட்டி கட்டியாக வராமல் நல்லா வந்திருக்கு. ஸ்மூத்தாக நல்ல நம்ம செய்கிற அளவுக்கு நம்ம மாவு நல்லா வரும். இந்த மாதிரி நல்ல கப்பு வருது பாருங்கள், சொப்பு நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த பூரணத்தை இதில் வச்சுட்டு மாவில் வச்சு இந்த மாதிரி மூடிக்கலாம். மூடி இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வேக்காட்டில் வச்சு எடுத்துக்கலாம். எள்ளு பூரணத்தை எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இந்த மாதிரி மேலே மூடணும். இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி கேப் மாதிரி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், மோதகம் மாதிரி ஆகிடும். நம்ம எல்லாத்தையுமே மூடியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பானை வச்சுருக்கேன். அந்த இட்லி தட்டில் இப்போ எல்லாத்தையும் வச்சு வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மூடி எடுத்துட்டேன். நல்ல மின்னு இருக்குது. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட எள்ளு போட்ட ஸ்வீட் கொழுக்கட்டையும் கடலைப்பருப்பு போட்ட கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பிள்ளையார் சதுர்த்தியை வெகு விமரிசையாக ஃபேமிலியோடு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Arusuvai. Thank you. Bye.